சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதை சொல். வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஓஹோ எந்தன் பேபி அறிமுக நாயகனா ருத்ரா, மிதிலா பால்கர், ஜெயசாரதி, கருணாகரன், கஸ்தூரி, எக்ஸ்டெண்டட் கேமியோவில் விஷ்ணு விஷால், ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடித்து ஜென் மார்ட்டின் அவர்களின் இசையில் கிருஷ்ணகுமார் அவர்களின் இயக்கத்தில் விஷ்ணு விஷாலே இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிருஷ்ணகுமார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் வந்தது. பிரசன்னா அறிமுகமாயிருப்பார். அதில் எல்லாருமே அறிமுகம் தான். அதில் ஒன் ஆஃப் த லீடாக நம்ம கிருஷ்ணாவும் பண்ணியிருப்பார். ஸோ ஓஹோ எந்தன் பேபியோட கதை சுருக்கம் என்ன? படத்தோட ஆரம்பத்தில் நமது நாயகன் ருத்ரா அவர்கள் விஷ்ணு விஷால் கிட்ட கதை சொல்கிறதுக்காக போகிறாரு. ஆமாம், இந்த படத்தில் ஒரு டேரக்டர் ஆகணுன்றது அவரோட கனவு. ஸோ அப்படி போய் அவர் 2 கதை சொல்கிறாரு. அந்த 2 கதையுமே அவருக்கு திருப்தி இல்லாததுனால அவர் நீங்கள் நல்ல கதையாக தேர்ந்தெடுத்துருவாங்க, அவர் அனுப்பப்படுறாரு. அவரோட மேனேஜராக இருக்கிற ரெடின் கிங்ஸ்லி அவர் நிறையா சீரியஸ் படம் பண்ணிட்டாப்புல, ஒரு நல்ல லவ் படம் இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்படி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறப்போ தன்னோட வாழ்க்கையை நினச்சி பார்க்குறாரு. அதில் காதல் வலி, காதல் பிரேக்கப் இதெல்லாம் அவர் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு நேராக வண்டியை திருப்பிட்டு அவர்கிட்ட போய் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ கதை என்ன, இவரோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியத்தின் மேல் அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிற அப்பா, அந்த நம்பிக்கையினால குடும்பப்படுற கஷ்டத்துக்காக எதிர்த்து கேள்வி கேட்குற அம்மா, அது 2 பேருக்கும் மிகப்பெரிய சண்டையை உருவாக்குது. அதை பார்த்து வளர்கிற ஒரு பையன். ஸோ பையனுக்கு இப்படி நம்ம கூட எந்நேரமும் சண்டை போடக்கூடிய ஒரு பொண்ணு வரக்கூடாது, எப்போவுமே நம்மளுக்கு சண்டையே போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அப்பா மாதிரி நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணம் அவருக்கு வரல. ஸோ அவரோட வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலா இல்லையா? ஆல்ரெடி காதல்ன்ற பேரில் 1-2 பேர் கிராஸ் பண்ணாலும் அது எல்லாமே ஒரு தலை காதலாக இவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நமது ஹீரோயின் இவர்கிட்ட காதல் வசப்படுறாங்க, ஹீரோ இவர் கூட காதல் வசப்படுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீரோயினுக்கும் ஹீரோ மாதிரி ஒரு பேக்ட்ராப் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அக்ரெசிவான ஒரு மாமா, அதை அவங்க பார்த்து பயந்து போய் தான் கிட்ட கோவப்படக்கூடாது அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கிறப்போ நமது ஹீரோ அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப ருத்ரமாக ரொம்ப கோவப்படுற ஒரு கேரக்டராக இருக்கிறது தெரிஞ்சு போய் 2 பேரும் பிரியிற சூழ்நிலை வருது. கதையும் இதோட முடிஞ்சு போகுது. ஸோ 2ஆம் பாதிக்கான கதை என்ன ஆக போகுதுன்னு ஹீரோ கேட்க, எனக்கு தெரியாது, நான் அவ கூட பேசுறது இல்லைன்னு சொல்ல, அந்த கதையை கண்டுபிடிச்சிட்டு வா, நீ அவரை போய் பாருன்னு ஹீரோ நம்ம விஷ்ணு விஷால் அவர்கள் நம்ம ஹீரோவை அமுச்சு வச்சுறாரு. நம்ம ஹீரோ போய் அவரை பார்த்தாரா, ஹீரோயின் கிட்ட போய் பேசினாரா, அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்தது, இந்த கதை 2ஆம் பாதி உருவாச்சா, படம் எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தான். ஸோ இந்த படத்தில் என்னெல்லாம் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படம் ஒரு புது ஸ்டோரி, நீங்கள் பார்த்துராத ஸ்டோரி அப்படிலாம் இல்லை, ரொம்ப நம்மளுக்கு ஒரு பழக்கப்பட்ட கதை தான். இது மாதிரி நம்ம சொந்த கதையவே படமாக எடுக்கிற ஒரு இயக்குனர் அவரோட சொந்த வாழ்க்கையவே படமாக்குற கதைகள்லாம் இருக்குது. அதில் ஜனரஞ்சகமாக எல்லா விதமான எமோஷன்ஸுமே இருக்கும். பட் இதில் ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு +2 பையனோட வாழ்க்கையில் அவனோட அந்த 12வது படிக்கிறதுல ஆரம்பித்து அவனோட கெரியர், அதாவது அதுலேருந்து ஒரு 10-12 வருஷத்துக்குள்ளே அவன் கெரியர் க்ரோத்துக்குள்ளே அவன் சந்திக்கிற விஷயங்கள் தான் இந்த படம். ஸோ அந்த விஷயத்தில் நடந்ததை தான் அவன் கதையாகவும் உருவாக்கி படம் எடுக்கிறதுக்கு அவன் டைரக்டர் ஆகிறானா இல்லையான்றதை தான் கதையமைப்பாக வச்சுருக்காங்க. இந்த படத்துக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்ச கதைக்குள்ளே திரைக்கதையில் நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும் அப்படின்றது தான். ஸோ படத்தோட ஆரம்பிக்கிறதுல ஸ்பூஃப் ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்ல போக அதில் தளபதி, சூர்யா ரெஃபரன்ஸ்னு ஏகப்பட்ட இந்த படத்தில் ரெஃபரன்ஸாக இருக்குது. ஸோ ஒரு கதைக்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு மக்களை ஸ்டார்டிங்கில் என்கேஜிங்காக ஆக்க வைக்க முடியும், எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்க்ரீன் பிளேவை கிரிப்பிங்காக கொண்டு போக முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு இந்த ஸ்கூல் டைமில் இந்த டீனேஜர்ஸ், இந்த 2K கிட்ஸோட லைஃப் ஸ்டைலோட மேட்ச் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போயிட்டு, செகண்ட் ஹாஃபில் ரொம்ப எமோஷனலாக உண்மையாக இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த காலத்தோட யங்ஸ்டர்ஸ் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுனாலையும் அவங்களோட ஈகோனாலையும் அவங்களோட லைஃப் அவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்படுதுன்றதையும், அது உணர்ந்து அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவங்க வாழ்க்கை அவ்வளோ தூரத்துக்கு நல்லா போகுன்றதையுமே ரொம்ப கனெக்டடாக என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காரு. ஸோ இந்த ரைட்டிங் நல்லா இருந்தது. 2வது இந்த படத்தோட இசை, ஜென் மார்ட்டின் அவர்களின் பாடல்கள். படத்தோடு வரும்போது பாடல்கள் ரொம்ப நம்மளுக்கு தலைவலி கொடுக்குற மாதிரி இல்லை, ரொம்ப மென்மையாக படத்துக்கு ஏற்ற மாதிரி வர அங்கங்கே பாடல்கள் கூட இடைச்சோர்களாக தெரியல, நம்மளுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவும் இல்லை. ஸோ பாடல்களும் இசையும் நல்லா இருந்தது. 3வது இந்த படத்தில் வர பெர்ஃபார்மன்ஸ், கேரக்டர்ஸ். முதல்ல நம்ம ருத்ரா ஒரு டெபியூ படத்துக்கான ஒரு நல்ல இன்ட்ரோன்னு சொல்லணும். அவர் அது வீணடிக்கல, நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அவருக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை முழுசாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி அவங்க அண்ணனு கூடவே நடிச்சனால கம்பேரிசன் ரொம்ப ஈஸியாக வரும். பட் விஷ்ணு விஷால் அவர்கள் 25 படம் கிட்டத்தட்ட பண்ணி முடிச்சிட்டாங்க. இவருக்கு இதுதான் டெபியூ. ஸோ இந்த அண்ணன் தம்பியாகவே இருந்தாலும் இந்த ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக அதில் தெரியும். ஸோ இன்னுமே ருத்ராவுக்கு இன்னும் பல விதமான எமோஷன்ஸ் தேவைப்படுது. பட் இந்த படத்தில் இந்த ஏஜுக்குரிய அந்த இம்மெச்சூர்டாக நடந்துக்கிற இடத்துல ரொம்பவே பர்ஃபெக்டாக நடந்திருப்பார். அதுக்கப்புறம் மெச்சூர்டாக நடந்துக்கிறப்பையும் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார். ஸோ இது ஒரு நல்ல ஒரு தொடக்கம் தான், நல்ல ஒரு டெபியூ தான், குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அதுக்கடுத்து நமது ஹீரோயின்
அவங்களுமே வந்துட்டு அவங்கள விட 3 வயசு பெரியவங்க அப்படின்றத நம்ம படத்திலே சொல்கிறதுனால நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ்ன்றது நல்லா தெரிஞ்சாலும் அது நம்மளுக்கு இங்கே கணக்கில் வராது. ஏன்னா ஆல்ரெடி படத்தில் தான் சொல்லிட்டாங்க. பட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆன விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட அவங்க நண்பராக வர ரஸ்னாவும் சரி, அவங்களுக்கு துணையாக வர ஹீரோயினோட சிஸ்டரும் சரி, அவங்க 2 பேரோட அந்த பேருமே ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கங்கே பழைய மற்ற படங்களோட சாயல் தெரியும். கதாபாத்திரங்கள் வரும்போது ஹீரோ ஹீரோயின் அவர்களோட நண்பர்களாக வர அவங்க 2 பேர் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. மற்றபடி விஜய் சாரதி, கஸ்தூரி அவங்களோட ரோல் நல்லா ஜஸ்டிஃபையாக இருந்தது. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைசிங்காக கருணாகரன் நம்ம ஹீரோவோட சித்தப்பா வருவார். சினிமா தேட்டரில் மேனேஜராக இருக்கிற ஒரு ரோல் அவருக்கு. அவர் மூலியமாக தான் நம்ம ஹீரோக்கு அப்பா அம்மா சண்டைகிட்டேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தேட்டருக்குள்ளே போய் படம் பார்க்க ஆரம்பிச்சு அவருக்கு இந்த படம் எடுக்கிற அந்த அபிப்பிராயம் வருது. அங்கே பார்க்குற ஹீரோயின் மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஹீரோயின் வரணுன்ற எண்ணமும் வருது. அங்கே அவர் அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க சித்தப்பா ரோல் பண்ணக்கூடிய அந்த கருணாகரன் ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார். நிறைய இடத்துல நம்ம சிரிக்க வைக்கிறதும் அவர் தான். ஸோ அவருக்கு இது ஒரு நல்ல ரோல்னு சொல்லணும். அதுக்கடுத்து இந்த படத்தில் இயக்குனராகவே வர மிஷ்கின் அவர்களின் ஒரு நடிப்புன்றது வந்து நம்மளுக்கு ரொம்பவே தெரியும் தான் அவர் எப்படி பண்ணுவாருன்னு. நடிப்புக்கெல்லாம் வந்து தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்துலையும் அவர் டேரக்டராகவே வரதுனால அவரோட ரியாலிட்டி ரொம்ப எப்படி இருப்பார் செட்டில் அப்படின்றதுமே ரொம்ப ரியாலிட்டியாக காட்டியிருக்காரு. அதுவுமே நல்லா இருக்கும். மற்றபடி எல்லா கேரக்டர்ஸுமே அதை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரக்டர்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லாததாகவும் தோணலை, நம்மள ஒரு டிஸ்டர்பன்ஸாவோ இரிட்டேட்டிங்காகவும் இல்லை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ கேரக்டர்ஸுமே நல்லா இருந்தது. டெக்னிக்கல் வைஸுமே இந்த படம் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ என்ன இன்னும் இந்த படத்தில் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, தெரிந்த கதை தெரியாத திரைக்கதைன்னு வரும்போது இருக்கிற சுவாரஸ்யம் அது வேறு விதமாக இருக்கும். பட் இதுதான் கதை அப்படின்றது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். திரைக்கதையிலுமே ரைட்டிங் நல்லா இருந்தது, பட் அது இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். எதுவுமே நம்மளுக்கு சர்ப்ரைசிங்காக இல்லை, ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் ப்ளே தான். அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதே மாதிரி முதல் பாதியில் வர இந்த ஒரு அடல்ட் சீன்ஸ், அந்த டீனேஜருக்குரிய விஷயங்கள் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வேறு விதமாக காட்டியிருக்கலாமா. ஏன்னா முதல்ல அந்த ஒரு 20 நிமிஷம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் படத்தை வந்து மக்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பார்வையில் பார்க்குறாங்களோ அதை அப்படியே என்கேஜிங்காக கொண்டு போயிடும். பட் இதில் அந்த ஸ்கூல் டேஸில் காட்டினதெல்லாம் இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கு இருக்கிற அந்த மைண்ட் செட்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்களா மேபி. பட் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாமோன்னு தோணுச்சு. அந்த முதல் காதலாக வர்றது அது எப்படி பார்த்த காதலாக அது காமமா அப்படின்னு தெரியாத ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். பட் கேரக்டர் வைஸ் பார்க்குறப்போ அதுதான் பர்ஃபெக்ட். பட் அதை சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாமோ அப்படின்றது தான். மற்றபடி எனக்கு இந்த படத்தில் குறைகள்னு வரும்போது பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி தேவை ஒரு 2 to 2.5 hours ஒரு மைண்ட்லெஸ் என்டர்டைன்மெண்ட் படம் தான். ஸோ அதை வந்து இந்த படம் கொடுத்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ரொம்ப பெருசாக உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணாது. ஒரு டைம் பாஸ் என்டர்டைனராக ஒரு படம் பார்க்க போனோம், எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு 2 மணி நேரம் என்னை மறக்கடிச்சு இந்த படம் என்னை சிரிக்க வைக்குதா, ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு கனெக்ட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அது பண்ணணும். எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக மஜாவாக ஹாப்பியாக இருந்ததுன்னா நான் வந்து 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். தாராளமாக ஒரு மைண்ட்லெஸ் என்டர்டைனர் தான். பெருசாக கண்டென்ட்லாம் யோசிக்காமல், லாஜிக்கெல்லாம் போட்டு பொழியாமல், இதில் என்ன சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்கலாம் யோசிக்காமல் ஜாலியாக போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு நல்ல விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் உங்கள் விஜய் கிராதகன். இது நம்ம ட்ரீல இருந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு.